தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஆறுற பிறகு மிக்சியில் போட்டு கொஞ்சம் 2 வெங்காயம் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் போட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா கொஞ்சமாக ஒரு கருவேப்பிலை போட்டு அப்புறம் நம்ம நல்லா வதக்கி வச்சுருந்த மாங்காவையும் தோல் நல்லா தூக்கிட்டு அதையும் நம்ம நல்லா சேர்த்து நல்லா தோல் நீக்கி எடுத்து அதையும் மிக்சியில் ஜாரில் போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, தேவையான உப்பு போட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவை அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரே ஒரு சுற்றி எடுத்தோம்னா பால் காய வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு பால் கொடுப்பேன். நெக்ஸ்ட் பால் வச்சுருக்கோம். இப்போ நம்ம எதில் வதக்கணுமோ வடை சட்டி அதுலேயும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் அந்த எண்ணெய் இருக்கும் அதுலேயும் கடுகு போட்டு சீரகம் அப்புறம் அச்சிப்பெருங்காயம் இது கொஞ்சமாக போட்டு நல்லா தாளித்து அப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு தாளித்து வச்சு அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் கலர் கொடுக்கணுன்றதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால் அப்புறம் அரைச்சி வச்சுருந்த மிக்ஸியில் அரைச்சி பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு திரும்ப தண்ணி எல்லாம் இருக்குது அதெல்லாம் அப்படியே செஞ்சுக்கலாம். வந்து ஒரு 1 நிமிஷம் எண்ணெய் செஞ்சுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிமிஷம் எண்ணெய் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேணால் நம்ம இஷ்டம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் திரும்ப இன்னொரு கிண்டிட்டு சர்வ் பண்ண சாப்பாடு வெள்ளை சாப்பாடு. எங்கள் வீட்டில் எல்லோரும் இன்றைக்கி இதுதான் வெள்ளை சாப்பாடு ப்ளஸ் அரைச்ச நல்ல சூடாக அரைச்சி பாய். இது வாக்காக நம்மளுக்கு இஷ்டப்படி இருக்கணும். இஷ்டப்படி சொல்லி சாப்பிடணும். பசி சாப்பிட்டா கொதிப்பு சிவப்பு